இவன் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட ஒரு மண்புழுவை காமிச்சு இதை நான் சாப்பிட போறேன்னு சொல்லுவான். அதுக்கு அவனோட ஆளும் நீயாச்சும் சாப்பிட்றதாச்சுன்னு சொல்லும்போது அவன் கையில் வச்சிருந்த அந்த மண்புழு அவனோட மூக்கு வழியா உடம்புக்குள்ள போயிடும். இதை பார்த்து அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் இவன் அந்த மண்புழுவை நிஜமாலே சாப்பிட்டான்னு நினைச்சுக்குவான். அப்புறம் இவன் நைட்டு தூங்கும் போது அந்த கண்ணாடி பட்டல்ல இருந்த மொத்த மண்புழுவும் இவன் உடம்புக்குள்ள போயிடும். மறுநாள் காலையில இவன் ஒரு சாண்ட்விச் சாப்பிடுவான். ஆனா அது அவனுக்கு சுத்தமா பிடிக்காது. அதுக்கு பதிலாக குப்பை தொட்டில இருந்து பழைய காய்கறி எடுத்து சாப்பிடுவான். அதுக்கப்புறமா காலேஜ்ல இருந்து ஸ்டெப்ஸ்ல இறங்கி வரும்போது ஏமா ஒருத்தன் தள்ளி விட்டதான் அந்த ஸ்டெப்ஸ்ல அப்படியே உருண்டு வந்து கீழே விழுவான். ஆனா அடி விழுந்ததுக்கான எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே அவனுக்கு இருக்காது. செக் பண்றதுக்காண்டி ஒரு கபோர்ட்ல அவனோட கையை வச்சு ஸ்ட்ராங்கா மூடுவான். அவனோட கையும் பயங்கரமா அடிபட்டிருக்கும். ஆனா அவனுக்கு சுத்தமா வலிக்கவே வலிக்காது. அது மட்டும் இல்லாம அந்த காயம் ஆட்டோமேட்டிக்கா சரியாகிறத கண்ணால பாக்குறான். அதுக்கப்புறம் பைக்ல ஒரு பெரிய பில்டிங்ல இருந்து ஓட்டி கீழே விழுவான். அதை பார்த்து அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஏன் இப்படி பண்ற, உனக்கு ஒன்றும் ஆகலையான்னு சொல்லி கேட்பான். அதுக்கு அவன் கழுத்து காமிச்சு இது இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லுவான். இவனும் இதை இப்படியே விட்டா சரி வராதுன்னு சொல்லிட்டு அவனோட அம்மா கிட்ட போய் நடந்த எல்லாத்தையும் சொல்லுவான். இவனும் ஒரு மலையில இருந்து பைக் ஓட்டி கீழே விழலான்னு சொல்லி ரெடியா இருப்பான். அவனும் பார்த்து கரெக்டா அவனோட அம்மா அங்க வந்து தடுத்துருவாங்க. அதே நேரம் அவன் உடம்புக்குள்ள இருந்த மொத்த மண்புழு வெளியே வந்துடும்.